எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சேசிங் டிசைர்ஸ் இஸ் லைக் ஆசைகளை விரட்டுவது என்பது. இதுதான் சப்ஜெக்ட். போன வாரத்தில் பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆசைகளை விரட்டுறதை பற்றி சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆசைகள் ரெண்டு டைப்பு, ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. நல்லது நம்ம சொல்கிறது என்னென்னா, நம்ம குணவானாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லது. ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறது நல்லது. ஒரு ஸ்கூல் கட்டணும், அதனால் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், மலிவான விலையில் கொடுக்கணும், நல்லது. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஏழைகளுக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது நல்லது. ஒரு தேவதை ஆகணும்னு நினைக்கிறது நல்லது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சொல்கிற இது கெட்ட ஆசைகள், அதாவது மாயையின் வழியில் செல்றது, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசையின் வழியில் செல்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் பரமாத்மா பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். அந்த ஆசையை விரட்டுறது, இந்த கெட்ட ஆசைகளை விரட்டுறது என்றது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் இல்லையா, அப்போ நடந்து போகும்போது நம்மளோட நிழல் விழும். நமக்கு முன்னாடியே நம்ம நிழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிழலை பிடிக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 2 ஸ்டெப் எடுத்துக்கோங்க, அந்த நிழல் கொஞ்சம் முன்னாடி போகும். என்னைக்காவது நம்ம கைகளால் அதே நிழலை பிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ கெட்ட ஆசைகளை நீங்கள் அப்படி போயிட்டே இருக்கீங்கன்னா, தேடி போயிட்டே இருக்கீங்கன்னா, அது உங்களை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்குமே தவிர அது உங்களை ஜெயிக்க வைக்காது. அதனால உங்களுக்கு என்றைக்குமே தோல்வி தான். அப்போது இந்த கெட்ட ஆசைகள்லாம் என்னன்னு தெரியாமல் அதை மறந்து வாழ முடியுமா இருந்தால், நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது சில டைம் நம்ம நிழல் பின்னாடி இருக்கும், கரெக்டாக? அந்த மாதிரி நடக்கும்னு பரமாத்மா சொல்கிறார். ஆசைனா என்னன்னே தெரியாமல் வாடுறவங்களுக்கு எல்லாமே நடக்குது. பாருங்களேன், இந்த பென்ஸ் கார் சொல்கிறோம், ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட இருக்கும். ஒரு பெரிய பணக்காரன் 4-5 கார் கூட இருக்கும். ஆனால் இந்த துறவரம் சாது சன்னியாசிகள் இருக்காங்களா, ரொம்ப தூய்மையாக வாழ்கிறவங்களுக்கு, எதை பற்றியும் கவலை இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு இது சொன்ன எல்லா காருமே சும்மா கூட்டிகிட்டு போவோம் அவங்கள. அவர் இதை பற்றி ஆசைப்படுறதே இல்லை. அவர் கூட்டிட்டு போகிறது பென்ஸு, பெரிய 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 கார்கள் தான் கூட்டிகிட்டு போகுது. அப்போ ஒரு கோடீஸ்வரனுக்கு அவர் சம்பாதிச்சு வச்ச 1-2 கார் இருக்கலாம். ஆனால் ஒரு சாது எதை பற்றியும் கவலைப்படாததுக்கு தானாகவே வந்துடும். எப்படி நிழல் நம்ம பின்னாடி வருதோ அந்த மாதிரி. பரமாத்மா அதே வாணியில் அதே இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஆசைகளை விரட்டுறதுன்றது எப்படின்னா, நம்ம பாலைவனத்தில் நடந்து போகும்போது தூரத்தில் எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி தோணும். அதான் காணல் நீர்னு சொல்லுவோம். அங்கே தண்ணி இருக்குது, கிடைக்கும், குடிக்கலாம்னு நினச்சி அங்கே அவ்வளோ தூரம் போய் பார்க்கும்போது தான் தெரியும் அது ஒன்றும் இல்லை, வெட்ட மைதானம் தான் தெரியும். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் திருப்பி அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், காணல் நீர் மாதிரி. அங்கே போக போக அங்கே ஒன்றும் இருக்காது. ஸோ பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, நீங்கள் ஆசைகள் பின்னாடி போகிறது, அதுவும் கெட்ட ஆசைகள் பின்னாடி போகிறதுன்றது உங்களை அழிச்சிடும், காலி பண்ணிடும் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். இதை பற்றி ஒரு விஷயம் ராமாயணத்தில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், சுந்தர காண்டம். அதாவது இலங்கைக்கு ஹனுமான் போனார், சீதையை தேடுறதுக்காக போகிறார். ஓகேவா? அப்போ அவர் போகும்போது நிறைய அரக்கர்கள் தொல்லை இருந்தது. சீதை யாருன்னே தெரியாது, அவர் தேடி கண்டுபிடிப்பார். அப்புறம் இவர் ராவணனுடைய சபைக்கு போவார், அவரோட வாழை எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இலங்கையை அவர் எரிய வச்சது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்கே நடந்தது. அவர் திரும்ப வராரு. அப்போது ராமர் கொடுத்த அமைச்சதை சீதை கொடுக்குறாரு, சீதை கொடுத்ததை வாங்கிட்டு வராரு, சீதை சொன்ன விஷயங்களை சொல்லணும், நிறைய விஷயங்களோட வராரு. இப்போ பாருங்களா, ஒரு பக்கா மந்திரி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு திருப்பி இந்த கதைக்கே வரும். ஒரு அரசவை, அந்த ராஜாவுக்கு பின்னாடி 2 பேர் இந்த காத்து வீசுவாங்கல்ல, அதில் ஒருத்தர் அந்த ராஜாக்கிட்ட கேட்குறாரு, ராஜா, நீங்கள் காலம்புரை வந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உங்களுக்கு காத்து வீசிட்டே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு சம்பளம்ன்றது ரொம்ப குறைவாக தரீங்க. ஆனால் மந்திரின்றவர் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பொறுமையாக வந்து சேர்றாரு. நீங்கள் மிஞ்சி பண்ண என்ன கேட்குறீங்க, மும்மாரி மழை பொழிக்கிறதா ஆமான்றாரு. ஏதோ 4 கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, உடனே அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. நீங்களும் உங்கள் வேலை பார்த்துட்டு, ஆனால் காலம்பு சாயந்தரம் வரைக்கும் நான் காத்து வீச, எங்களுக்கு கம்மியான சம்பளம், அவங்களுக்கு ஜாஸ்தியான சம்பளம். அப்போ ராஜா ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறாரு, சரி சரி இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், வரப்படாதுன்றார். ஒரு நாள் ராஜா உள்ளே வரும்போது இவன் காற்று வீசிட்டு இருக்கான். அப்போ காற்று வீசுறோட சொல்ல, வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க என்ன. சரி அரசேன்னு சொல்லி அந்த இதை வச்சுட்டு நேராக ஓடி போய் வெளியே போய் பார்த்துட்டு வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, ஐயா ஏதோ வெளியூர் வியாபாரி வந்திருக்கிறாரு அப்படின்னா. ஓ அப்படியா? அந்த வியாபாரி என்ன வியாபாரம் பண்ணுறாரு? இப்போ வந்துடா நேராக போயிட்டு பேச்செல்லாம் என்ன பண்ணிட்டு ஏதோ கோல்டு டீல் பண்ணுறாரு. வெறும் கோல்டு தான் நான் வரேன்னு சொல்லி திரும்பி போயிட்டு அவர் கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணிடுறேன். இப்படி ராஜா கேட்குற ஒரு கேள்வியும் போயிட்டு கேட்டு வரான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மந்திரியே உள்ள வர்றார். அப்போ மந்திரி வந்தோடனே ராஜா கேட்குறாரு, எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன நாட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு. ஆமாம், வெளியிலேருந்து நிறைய வியாபாரிகள் வந்திருக்கிறாங்க,
அவங்க வந்து கோல்டு, சில்வர், டைமண்டு எல்லா வகையான இது விற்கிறாங்க, வெளி மார்க்கெட்டோட இந்த மார்க்கெட்டு விலை அப்படி நிறைய பயங்கரமான டிஸ்கிரிப்ஷன் ராஜா கேட்காமே கொடுக்குறாரு. அப்போது ராஜா வந்து அந்த காற்று வீசுறவனை பார்க்குறாரு. அவ்வளோதான், காற்று வீசுறவனும் புரிஞ்சு போச்சு. நம்ம ஒரு விஷயத்துக்கு போய் கேட்டு கேட்டு வந்துடுறோம், ஆனால் அவர் வந்து தானாகவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரா மந்திரியோட குணம். இப்போ பாருங்களேன், இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்துட்டார் ஹனுமான். இப்போ கேள்வி கேட்குறாரு, ராமன் கேட்குறாரு. அவர் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, நான் இனி ஒரு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதே மாதிரி ராமனோட மன ஓட்டம் என்ன இருக்குன்னு நல்லா கண்டுபிடிச்சது வந்து ஹனுமான் தான். அங்கே நிறைய இன்சிடென்ட் நடந்தது ஸ்ரீலங்காவில். ஆனால் ராமனுக்கு தெரிய வேண்டியது என்ன? சீதையை பார்த்தியா, அவங்க நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை கம்பராமாயணத்தில் கண்டேன் சீதையை, ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அந்த இலங்கை எவ்வளோ பணக்கார நாடாக இருக்குது, எவ்வளோ செல்வ செழிப்போட இருக்குது, எல்லாம் கேட்டுறார். அப்புறம் ராவணனை பற்றி சொல்லு, ராவணனுடைய ப்ளஸ் என்னன்னு கேட்குறாரு. அப்போ சொல்ற ராவணன் காலையில் 100 சிவலிங்கம் வச்சு பூஜை செய்யாமல் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார். ராமன் அப்படியே சாஞ்சிடுவார். என்னென்ன இப்படிப்பட்ட ஒரு சிவபக்தன் நான் எப்படி ஜெயிக்க முடியும்? சான்ஸே இல்லைல்ல. அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பார். அவ்வளோதான், இனிமேல் ஸ்ரீலங்கா ராமனை ஜெயிக்கவே முடியாதுன்னு முடிக்கு வந்துடுவார் யார்? ராமன். அப்போ ஹனுமான் சொல்வார், ஆனால் இப்படிப்பட்டவனுக்கு 2 குணம் இருக்குது. அது யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாத ஒரு குணம். ஒன்று, அவனுக்கு இறக்க குணமே கிடையாது. இறக்க குணமே கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா, விபீஷணன் வந்து நியாயம் தர்மம் எடுத்து சொல்கிறான். சொந்த தம்பி அண்ணனுக்கு சொல்கிறான். அவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அடித்து விரட்டாத குறைய அவனை அடித்து விரட்டிடுறான். அவனுக்கு யாரு மேலே இறக்கம் கிடையாது. யாருக்கு? ராவணனுக்கு. 2வது, குற்ற உணர்வுனா என்னன்னு தெரியாது அவனுக்கு. பாருங்களேன், மாற்றான் மனைவி தூக்கின்னு வந்திருக்கான். ஒரு குற்ற உணர்வு இருக்கணும்ல. அடுத்த ஒய்ஃப் நம்ம எப்படி தூக்கின்னு வரணும் யோசிக்கணுமா இல்லையா? கொண்டு வந்து எங்கே வச்சிருக்கான்? ஸ்ரீலங்காலே வைக்கிறான். அப்போ அவன் ஒய்ஃபுக்கு தெரியும்ல, ஒய்ஃபை நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? சரி, இவ்வளோ சீப்பாக இருக்கார் நம்ம புருஷன் நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அவனுக்கு பையன் இருக்கான், கல்யாணம் குடும்பம் நடத்த, அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன நினைப்பான்? நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னடா நம்ம ராஜா போய் வேற ஒருத்தனோட பொண்டாட்டி தூக்கி வந்து இங்கே வச்சிருக்கிறாரு. அவனுக்கு ஏன் இதை பற்றி கவலை இல்லைன்னா குற்ற உணர்வுனா என்னன்னே தெரியாது. இந்த 2 வீக்னஸ் தான் ராவணனோட பெரிய வீக்னஸ்ன்னு ஹனுமான் சொல்றார். சாஞ்சிருந்த ராமன் எழுந்து உட்காந்துக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு ஒரு சின்ன புல்லு போதும் ராவணனை காலி பண்றதுக்கு. பரமாத்மா நேத்து வாணியில் ஒரு விஷயம் சொல்றாரு. ஒருத்தர் எவ்வளோ நல்ல குணமா இருக்கட்டும், அதாவது டெய்லி அமிர்த வேலை பண்ணுவாங்க, டெய்லி வாணி படிப்பாங்க, ஆனா இந்த 5 விகாரங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா சத்தியுகத்தில் உங்களுக்கு கேவலமான ஒரு பதவி கிடைக்கலாம், ரொம்ப சொற்பமான ஒரு பதவி கிடைக்கலாமே தவிர பெருசாக ஒன்று ஆசையப்படாது, கிடைக்கவே கிடைக்காதுன்றார். அது அவங்களுக்கு சாபம் மாதிரின்றார். ராவணன் எப்படிப்பட்டவனா? அவனே ஆண்டுட்டு இருந்திருக்கலாம், நல்லவனா இருந்திருந்தான். அவன்கிட்ட இருந்த விகாரம் தான் அப்படிப்பட்டவனை காலி பண்ணிடுது. சம்பூர்ண ராமாயணத்தில் ஒரு இடத்துல இப்படி வருது. இந்த போர் நடக்குது இல்லையா, ராவணனுக்கும் ராமனுக்கும். கிட்டத்தட்ட 3 வாட்டி அந்த படையை விட்டே ஓடி போயிடுவான். யாரு? ராவணன். எப்படின்னா, ராவணன் இந்த போரில் ராமன் போடுற வில்லில் மயங்கி விழுந்துருவாரு. அந்த தேரோட்டி என்ன பண்ணுவான்னா அந்த சீனை விட்டு ஓடிட்டு போயிடுவான், ரதத்தை ஓட்டிட்டு. ராவணன் பயந்து ஓடல, ராவணன் மயங்கிட்டான். அதனால தேரோட்டி பயந்து தேர் எடுத்துட்டு போயிட்டான். ராவணன் அங்கே தெளிவடையும் போது பார்க்குறான், அந்த போர் களத்திலே நம்ம இல்லைன்னு, இந்த புறமுதுக்கு எடுத்து ஓடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி அவன் வருவான், ராவணன் உள்ள வருவான். இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி சம்பவம் நடந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுவான் ராவணன். அவங்களோட ஆயுதங்களே இல்லாத போது ராமன் சொல்றாரு, இன்று போய் நாளை வான்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய அவமானமாக ராவணன் ஃபீல் பண்ணி வீட்டுக்கு வந்து சிவன் சிலைக்கு முன்னாடி பாட்டு பாடுவான். என்ன சொல்லுவான்னா, சாதாரண ஒரு மனிதன் என்னை பார்த்து இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டான். எப்பெல்லாம் நான் மண்ணை பார்க்குறனோ பூமாதேவி வந்து என் கூட வந்துருன்னு கூப்பிடுற மாதிரி, அதாவது இறந்துட்டா மண்ணுக்கு தானே போனோம், அதை ஞாபகப்படுத்து, எனக்கு ஏன் இந்த நிலை ஈசனே சிவனே அப்படின்னு அழுதுட்டு பாடுற மாதிரி சம்பூர்ண ராமாயணத்தில் ஒரு பாட்டு இருக்கு. நீ எவ்வளோ பெரிய சிவபக்தனாவனா இருந்துட்டு போங்க, ஆனால் கூடவே இந்த விகாரங்களோட போயிருந்தீங்கன்னா கதை கந்தல் தான். ஆனால் ராவணனை விட சிறந்த பக்தன் இருப்பாங்களான்னு கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட சிவபக்தனம். ஆனால் அவங்ககிட்ட இருந்த விகாரம் பாருங்க, இறக்க குணம்ன்றது என்னென்ன தெரியாது அவனுக்கு.
குற்ற உணர்வே கிடையாது அவனுக்கு, அதனால் வீழ்த்தப்படுறான். ஸோ சேசிங் டிசைர் இஸ் லைக், டிசைர் நல்லதாக இருந்தால் தப்பிச்சிங்க, ஆனால் டிசைர் மோசமாக இருந்ததுன்னா, கெட்ட ஆசைகளாக இருந்தால் ராவணன் மாதிரி வலிமை உடையவனும் வீழ்த்தப்படுவான். பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறார். இது காணல் நீர் மாதிரி, பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும், அங்கே போக 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 உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொண்டு வரும். கெட்ட டிசைரை சேஸ் பண்ணுறதுன்றது நம்ம நிழலே நம்ம பிடிக்க முயற்சி பண்ணுற மாதிரி, அது நடக்காத காரியம்னு பரமாத்மா சொல்கிறார். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கணும், நமக்கு ஒரு தெளிவு கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.